ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். ரொம்ப அஹ், முக்கியமான ஒரு சீசனை முடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு கடைசி எபிசோடு. ஆமாண்ணா, 5வது எபிசோடு நியோ கேபிட்டலிசத்துல. ம். பெரும்பாலும் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி தான், பிரச்சனைகள் நிறைய பேசுறீங்க, தீர்வு என்னன்னு கேட்பாங்க. நம்ம தீர்வுங்கிறது பிரச்சனையை 4 எபிசோட்ல புரிஞ்சுப்போம். தீர்வுங்கிறது ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்ன்றதுலாம் தீர்வு கடைசியா வந்துடுது. ம். ஏன் செய்யணுங்கிறது 4 எபிசோடு, எப்படி செய்யணுங்கிறது ஒரு எபிசோடுன்ற மாதிரி போகுது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. ம். இதுல இந்த நியோ கேபிட்டலிசத்துல மருத்துவம் பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தோம், டெக், சர்வேலன்ஸ், டிசாஸ்டர்னு பல்வேறு தலைப்புகள் கீழே பார்த்துருக்கோம். எனக்கு என்னமோ இதெல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தோணல. இதெல்லாம் கன்வெர்ஜ் ஆகி ஒரு மோனோபோலியா, இப்போ மஸ்க்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், ட்ரம்ப்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், புதின்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறோம், மோதின்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கன்வெர்ஜ் ஆகி தனித்து சொல்ல முடியல. இவர்கள் பாசிஸ்ட்னு சொல்ல முடியல, இவர்கள் கேபிட்டலிஸ்ட்னு சொல்ல முடியல, இவர்கள் இம்பீரியலிஸ்ட்னு சொல்ல முடியல. எல்லா இஸ்டும் சேர்ந்த ஒரு இஸ்டா இருக்கு. இதுக்கே நம்ம ஒரு பேர் தேடணும்னு தோணுதுண்ணா. இதெல்லாம் கலந்து சொன்னா என்னவா இருக்கும் நியோ கேபிட்டலிசத்துலன்னு ஒரு கேள்வியில இருந்தா இந்த எபிசோட தொடங்குது. ஆ. எல்லாம் கன்வெர்ஜ் ஆகுது, எல்லாம் ஆனா அழிவு பாதையை நோக்கி கன்வர்ஜ் நடக்குது. அழிவு பாதையை நோக்கி கன்வர்ஜ் ஆகுது. அதுதான். ஆமா. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி இருக்கிறதும் இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி. ம், எக்ஸ்ட்ராக்டிவா இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருக்கு, ம், டிஸ்ட்ரக்டிவா இருக்குது. அடுத்தவங்களை கம்ப்ளீட்டா அதரிங் அப்படின்றோம் இல்லையா? அதாவது ஆஹ், மற்ற வேற்றுமை வைக்கிறது. மக்கள் மக்கள் மக்களை வேற்றுமை படுத்திடுறது அப்படின்றது, ம், இது எல்லாமே ஒரு மாதிரி ம், டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ், டிவிசிவ் ஃபோர்ஸா இருக்கிறதுனால ம், ம். நாம கன்வர்ஜென்ட் டிஸ்ட்ரக்டிவிசம் தான் பார்க்கணும். அதாவது ஆமா, நமக்கு கன்வர்ஜென்ட் எப்பவுமே டிஸ்ட்ரக்ட். இசம்னு புரிஞ்சாதான் அது ஒரு தத்துவமாவே படுது. ஆமா. அதனால நமக்கு டிஸ்ட்ரக்டிவிசம் என்ன இருக்கிற வார்த்தை தான், இருந்தாலும் கன்வெர்ஜிங் டிஸ்ட்ரக்டிவிசம்ன்றது ஏன்னா எல்லா வகையிலும் இருக்கு. தரவுகள் அடிப்படையிலும் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி அடிப்படையிலும் இருக்கு. இன்னைக்கு ஆஹ், ஆஹ், ரொம்ப நேரடியாக அப்படியே உள்ள போயிடணும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த நடந்து முடிந்த அமெரிக்க பிரதமருடைய தேர்தல் ட்விட்டருடைய ஓனரும் செய்த பங்குன்றது அதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட நமக்கு தெளிவா தெரியல யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க. அது அது மக்கள் கிட்ட இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவர் தொழில்நுட்ப ரீதியா ஒரு ஒரு 24 மணி நேரத்துல தன்னை விட 4 மடங்கு ஃபண்ட் வாங்கி வச்சிருந்த அவங்க கமலாமாவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் போதுமானதா இருக்கு. தொழில்நுட்பத்துல ஒரே ஒரு கோடி, ஆத்து போட்டா கொடி வரும். இன்னொன்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், உலகத்துல இருக்கிற அத்தனை கம்யூனிகேஷனும் நம்ம கிட்ட தான் இருக்குங்கிற மஸ்கோடைய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நிர்ணயிச்சிருக்கு. அதற்கு பிறகு ம். போர் அது இதுன்னு இப்ப புதினும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிறது, குறிப்பா அந்த ஈரானியன் வார்ல எல்லாம். அப்போ ரொம்ப கொடுமையான முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த ஒரு வாரத்துல. அது பெருமா பேசப்படல, நம்ம பேசினாலும் அது எடுபடல. தொழில்நுட்பத்துல ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ நீங்க இதை பேசுனீங்கன்னா அரசுக்கு எதிராக பேசுறவங்க கூட ஏங்க இல்லாம போல இருக்கு. ஆனா நிறுவனங்களுக்கு எதிராக பேசுறவனா அந்த நிறுவனம் ஏங்க விட மாட்டேங்குது. அதே தான் ம். மெட்டால இருக்கு, அதே தான் ஆப்பிள்ல இருக்கு, அதே தான் ஆண்ட்ராய்டுல இருக்கு, அதே தான் டெஸ்லால இருக்கு. இந்த ம். இத்தனை தொழில்நுட்பமும் சேர்ந்து கொண்டு ஒரு மனிதனை ஆக்சுவலி இது ரைட் டு லைவ்லிஹுட்டையே அசைக்கிற ஒரு இதுவாக தான் இருக்கு. ஆனா அது அதை அரசாங்கம் ஏத்துக்குது. எனக்கு ஒரு 2 3 விஷயங்களை இப்போ நான் இந்த எபிசோடு பேசுறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். உலகம் முழுக்க இன்னைக்கு பயணம் என்பதை நிர்ணயிக்கிறது மேப் ஆகிப்போச்சு. நீங்க இப்ப திருவண்ணாமலைல இருந்து நான் திண்டிவனம் போனேன்னா சும்மா ஸ்டார்ட் பண்றேன் பண்ணல, ஆனா எனக்குள்ள ஜிபிஎஸ் ஆக்டிவேட் ஆயிடுது, ம். போன்ல இருக்கு. அப்போ இந்த அத்தனை தரவுகளையும் சேட்டலைட்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு 10 ல இருந்து 11 கம்பெனி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த பயணத்துக்கான தரவுகளையும் கொடுக்குது. அதுல ஒண்ணு கூட பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அந்த பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ல 11, அதுல டாப்ல யார் இருக்காங்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமா. நான் கூட என்ன நினைச்சேன்னா கூகுள் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆப்பிள் இருக்கு நம்பர் 1ல. நம்மளுடைய ம். பயணத்துக்கான ஜிபிஎஸ் டேட்டாவை வச்சிருக்கிறதுல 4வது இடத்துல தான் கூகுள் இருக்கு. ம். கலிபோர்னியாவை சார்ந்த சில நிறுவனங்கள் இருக்கு. ஒரே ஒரு ம். நிறுவனம் மட்டும் இந்த மேப் டேட்டால அது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா இருக்கு. அது ஒரு 3வது இடத்துல இருக்கு. பல்வேறு பேரை சொல்லலாம். அந்த என்விரான்மெண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஎஸ்ஆர்ஐன்னு ஒன்று கலிபோர்னியா சார்ந்தது, டிஜிட்டல் மேப் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு கலிபோர்னியாவை சார்ந்தது, காலின்ஸ் அண்ட் பர்த்தலோமிங்கிற ஹாப்பர் காலின்ஸ் பப்ளிகேஷன் இருக்காங்க அவன். ம். இவர்கள் தான் நம்மளை பத்தின அதிக தரவுகள் வச்சிருக்கிறதா சொல்லு.
கூகுள் 6வது இடத்துல இருக்கு. யோசிச்சுப்பேன், ம் நம்பவே முடியல என்னால. தரவுகள் வைத்திருக்கு, அதாவது பயண தரவுகளை சொல்றேன். இந்த மேப் சம்பந்தமான ஹியர் அப்படின்றது மேப் கொஸ்டின் ஒரு 10 11 கம்பெனி இருக்கு. இந்த லிஸ்ட்லயே இல்ல இந்தியால மேப் மை இந்தியா, அவன் தான் இந்தியால பெரிய மேப் டேட்டா வச்சிருக்கான். ஆமா. நம்மளுடைய பயணத்தை அவன் தான் நிர்ணயிக்கிறான். ஆட்டோல போறோம், பைக்ல போறோம், ஊபரோ, ஓலாவோ அல்லது ரேபிடோவோ, என்ன பவுன்ஸு, எந்த மாதிரியான நிறுவனங்களை நம்ம கையில எடுத்தாலும் இல்ல அதோட பிரீமியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்லாம் இருக்கு இந்தியால. பிஎம்டபிள்யூ ம் ஹையர் பண்றதுலாம் இருக்கும் இல்லையா, அவன் உட்பட ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து தரவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இது கூட அபத்தம் இல்லை, நம்ம தனி மனிதர்கள் இருந்துட்டு போகலாம். ஆனா அரசாங்கத்தினுடைய வெப்சைட் கூட இன்னைக்கு நீங்க ஒரு பட்டாவை பார்க்கணும்னா, பட்டாவுக்கான மேப்பிங் செக்ஷன் உள்ள போனா கூகுள் எர்த் உள்ள போகுது. ம் தரவு என்னமோ அரசாங்கத்துக்கு தான், மேப்பிங் என்னமோ அவன் மேனுவலா பண்ணி வச்சது தான் எடுக்கிறாங்க. ஆனா நீங்க அதை விட ஈஸியா கூகுள் எர்த்துல பாத்துட முடியுது, மெஷர் பண்ண முடியுது, அதனுடைய டோபோகிராஃபி அனலைஸ் பண்ண முடியுது, பள்ளம் மேடு கூட சொல்லுது. ஆனா அரசாங்கத்துல இருக்கிற மேப்ல நீலாங்கலம் மட்டும்தான் சொல்லுது. ம் கூகுள் எர்த்துல போனீங்கன்னா இப்போ ஒரு 10 சென்ட் இடம் இருக்குன்னா அது எந்த இடத்துல பள்ளமா இருக்குன்னு சொல்லுது. கான்டூர் ம் பண்டிங் வரைக்கும் போறதுக்கு வழி காட்டுது அது. ம் இன்னும் அமெரிக்கால கூகுள் எர்த் இன்னும் மோசமா இருக்கு. அப்போ அடிப்படை நகர்வு அப்படிங்கிற லைவ்லிஹுட்லயோ, வருவாயிலையோ, அரசியல்ல சொன்னோம் ஓட்லயோ, எல்லாத்துலயும் இவர்களுடைய தொழில்நுட்ப ரீதியான தலையீடு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் உட்பட அவர்கள்கிட்ட கையேந்தி நிக்கிற நிலை இருக்கு இல்லையா. இதுதான் முதல் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கு தொழில்நுட்பத்துல. இதை தாண்டி தான் நீங்க ஒரு ப்ராசஸ் சொன்னீங்க இல்லையா, அதனோட மைக்ரோ மேக்ரோ லெவல் பத்தி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ரீசெண்டா அதை பத்தி எழுதுறீங்க நிறைய. அந்த மைக்ரோ மேனேஜ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இந்த கன்வர்ஜிங் டிஸ்ட்ரக்டிவிசம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரம் ஆயிட்டாங்க. இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் மேல இருக்கிற சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்றான். ம். எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கக்கூடிய ஜீனை கண்ட்ரோல் பண்றான். ம். ம். ரெண்டுத்துக்கும் இடையில மக்கள் மத்தியில எப்படி பரிமாற்றம் ஏற்படுது அப்படின்னா தகவல் பரிமாற்றம். ம். அதை கண்ட்ரோல் பண்றோம். ம். அவ்வளவு. சோ அந்த உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி சேட்டலைட்ல இருக்கக்கூடிய தரவுகள் ம். அல்லது ஜீன்ல இருக்கக்கூடிய ஜீன் பத்தின இது என்ன உங்க அரசாங்கத்தையும் உங்களையும் இது இல்லாம நீங்க வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு அவன் உங்களை கன்வின்ஸ் பண்ணும். ம். ம். அந்த கன்வின்சிங் இதை வச்சு பண்ணிட்டான் இப்போ. முழுக்க ம். முழுக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பண்றான். ம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க அடிமை, அது இல்லாம நீங்க வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து மேப் பார்க்காம ஆட்டோ ஓட்ட முடியாதுன்னு ஆட்டோ டிரைவரை கன்வின்ஸ் பண்ணிட்டான். ம். 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 5 வருஷத்துல நடந்து போச்சு. ம். ம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரை நீங்க சென்னையில வழி கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாத வழி, நான் 20 வருஷமா இந்த ஊர்ல வண்டி ஓட்டுறேனாக்கும் அப்படின்னு பெருமையா சொல்லுவார். ஆமா. இப்ப அவர் வயசுக்கோ அவருக்கு இந்த ஊரை எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்ற அறிவுக்கோ மரியாதை இருக்கு. ஆமா. நான் மேப்பை ஃபாலோ பண்றேன்ல அப்படின்றதான் சொல்றாரு. ம். சோ யாரோ ஒருத்தரை பின்தொடர்வதை ம். ம். அறிவு அப்படின்னு நினைக்கிறேன். ம். அந்த முதல்ல நீங்க பின்தொடர்வது அறிவு அப்படின்னு உங்களை நம்ப வச்சு, ம். ம். அடுத்து அவங்கள பின்தொடர்வது தான் சரியான அறிவு அப்படின்னு உங்களை ரெண்டாவதா நம்ப வச்சு. ம். 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 அவ்வளவுதான். இது ரெண்டும் முடிஞ்சதுன்னா சோ ஒரு அளவுல மேக்ரோ, இன்னொரு அளவுல மைக்ரோ, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. ம். அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் நம்பிதான் நீங்க வாழ்க்கை நடத்துறீங்கன்னு உங்களுடைய நம்பிக்கை. ம். ம். இந்த நாள்ல உங்களை அடக்கிட்டாங்க இப்போ. ஆமா. இதுல மெயின் திங் இஸ் என்ன அடிபட்டு போகுதுன்னா, உண்மை எங்க இருக்குது ம். ம். அப்படின்னும் போதுதான் நீங்க சொல்ற இந்த ட்ரூத், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரூத் உடைய புரிதல் தேவைப்படுது. அதுல அந்த இடத்துல எல்லாம் வெளிப்படையா இருக்கின்ற மாதிரி தெரியுது. அது ஒரு ஒரு தோற்றம் தான். ம். ம். ஆனா எதுவுமே ஒரு வெளிப்படையா இல்லை. ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இதுல. ம் நம்ம இப்போ மெட்டா முன்னாடி ஃபேஸ்புக்கா இருந்தப்போ அதுக்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கேண்ட் இருக்கு. நான் போஸ்ட் மேட்டர்னிட்டி டிப்ரெஷன் ஒரு 3 இது எழுதியிருந்தேன், சின்ன சின்னதா ரைட் அப். ம் அது
இப்ப நான் தேடுறேன்னு வைங்க, ஒரு 4 நாள் முன்னாடி தேடினேன், ஒருத்தர் கேட்டாங்கன்னு. அந்த டிப்ரெஷன்ன்ற வார்த்தை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை வைலேட் பண்ணுதுங்கிறான். ம். ஒண்ணு, நீங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு அவன் என்ன கேட்கறான். ரெண்டு, அந்த போஸ்டை டெலீட் பண்ணுங்கல்ல நாங்கிறான். ம். இந்த டிப்ரெஷன்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற போஸ்ட் மேட்டர்னிட்டின்றதுலாம் அந்த இதுக்கு தெரியல, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியல. ம். டிப்ரெஷன் சரிதான். இப்போ ரெடி ஃபார் ஃப்ளை அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு வைங்க, இப்போ ம். சாம்சங் உடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரெடி டு ஃப்ளை இல்ல ஃபார் ஃப்ளை ஏதோ ஒன்று டைப் பண்ணீங்கன்னா கண்டென்ட் இஸ் வயலண்ட்னு இருக்கு. ம். இப்போ நமக்கு வீடியோவெல்லாம் பண்ணோம்னா அது இன்னும் நல்லா பண்ணலாம் போல இருக்கு. அந்த ரெடி ஃபார் ஃப்ளை, ரெடி டு ஃப்ளைங்கிற வார்த்தை வந்து வயலண்ட் கண்டென்ட்ன்றான். ம். போஸ்ட் மெட்டர்னிட்டி டிப்ரெஷன்ன்ற வார்த்தை எந்த அடிப்படையில கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் வயலேஷன் உனக்கு பொறுத்துனான்னு நமக்கு தெரியல. ம். அப்போ டிப்ரெஷன் நீங்க இனிமேல் ஃபேஸ்புக்ல சொன்னீங்கன்னா ஃபேஸ்புக் உடைய வர்த்தகம் பாதிக்குதுன்னு அர்த்தம். ஃபேஸ்புக் ம். ஆல்வேஸ் நல்ல விஷயங்களை பேசுது, ஹாப்பி செலிப்ரேட் இப்படிலாம் போட்டீங்கன்னா பூ வரும், பட்டாசு வெடிக்கும், எல்லாம் பண்ணுது. அப்போ ம். அந்த மேட்டர்னிட்டிங்கிற வார்த்தையோ அல்லது டிப்ரெஷன்ன்ற வார்த்தையோ வருதுன்னா இது பெண்களுடைய, நான் ஏதோ ஆம்பளையா இருந்து என் பார்வையில் எழுதியிருக்கேன், இது பெண்களுடைய எழுத்து சுதந்திரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியது தானே. ம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இப்ப நீங்க தமிழ்ல எழுதுறதுனால அது இப்போ அது வந்து பெருசா அது, அதுவும் நீங்க லோக்கல் லாங்குவேஜ்ல உள்ளூர் மொழியில வட்டார வழக்கில் எழுதினீங்கன்னா அதால எல்லாம் பெருசா கண்டுபிடிக்க முடியல. ம். ஆனா அதுவே அதுக்கு தெரிந்த மொழி, குறிப்பா யூஎஸ் இங்கிலீஷ்ல நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா உடனே அது வந்து இப்போ டீகாலனைஸ்ன்ற வார்த்தை நாளைக்கு எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, அப்போ சமீபத்துல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நீங்க தமிழ் இங்கிலீஷ் மாத்தி மாத்தி எழுதுனீங்க வச்சுக்கோங்க, ம் அப்பவும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஏன்னா ஒரு மொழியில அதனால கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ரெண்டு மொழியை நீங்க மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா. ஏன்னா வரல, அதுவும் தெரியுது. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி ஓவர் ட்ரூத்துங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த நிறுவனம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதா காட்டிக்குது. ஆனா அதுல எந்த உண்மையும் இல்லை. மனிதர்களையும் அதுக்கு பழக்கப்படுத்திருச்சுன்னு எனக்கு தோணுது. இந்த அந்த அல்காரிதத்துக்கு, இந்த டிரான்ஸ்பரண்ட் அல்காரிதத்துக்கு மனிதர்களை பழக்கப்படுத்தி எல்லாரும் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா கன்சர்ன் கிடையாது, ம். இன்டென்ஷன் கிடையாது, யார் மீதும் அக்கறை கொண்டதா கிடையாது. இது வந்து ஒரு மனிதனுடைய மேலும் மேலும் அவனுடைய ஈகோவை வளர்த்துக்கிற தனமா தான் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ட்ரூத்ல அப்படி இருக்காது. ம். அப்போ நோக்கியா வந்த காலத்திலே சொன்னதுதான், வி ஆர் நான் எல்லாம் கனெக்டடு, நான் யாரும் வந்து கம்யூனிட்டியா இல்லை. இவன் ம். எதை கம்யூனிட்டின்னு சொல்றானே எனக்கு புரியல. கம்யூனிட்டி என்பது ஒருத்தர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிக்கிறதா, இல்ல நான் லாகின் பண்ணிட்டேன் என் ஃபோன் நம்பரு மெயில் ஐடியா வச்சு கொடுத்துட்டாலே அது பேர் கம்யூனிட்டியா? அப்போ இதுக்கு சொல்யூஷனா நம்ம கம்யூனிட்டின்னு காலகாலமா காந்தி காலத்துல இருந்து பேசின்னு இருக்கோம், புத்தர் காலத்துல இருந்தே பேசுறோம் சங்கான்னு. அப்போ இந்த இந்த கம்யூனிட்டிக்கு இவனுக்கு உருவாக்குற அர்த்தம் என்ன, இந்த லாங்குவேஜஸ்க்கே அவனுக்கு உருவாக்குற அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா வேறையா இருக்கு. அப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி ஓவர் ட்ரூத்ஃபுல்னஸ் வந்து இன்னும் மேலும் மேலும் நம்ம ஒரே அடி பழக்கப்படுத்த வேண்டியிருக்கு மக்களுக்குன்னு தோணுது. இது ஒண்ணு. இது வந்து வெறும் பயணம், படிப்பு, தினசரி எக்கனாமிக்னா ஓகே, இவர்களே தான் மருத்துவத்துல கை வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கா இருக்கலாம், இல்ல உணவுல ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகளா ம். இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்கும் ஃபண்ட் பண்றவங்களாவும் இவங்க எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவங்களாவும் அமேசானும் மைக்ரோசாஃப்டும் இருக்கு. ஆமா. ஆச்சரியமான தகவல் என்னன்னா ட்விட்டரை வித்தவன் கூட உணவுல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ம். அராம்கா மாதிரியா இருக்கக்கூடிய உலகத்துக்கு அமோனியாவை வெடிமருந்து விற்கக்கூடிய கம்பெனியும் ஆர்கானிக் ஃபுட்ல இன்வெஸ்ட் பண்றான். கூத்து என்னன்னா பேயர் போடுறான், சஸ்டைனபிள் நோக்கி நகர்த்துறோம் அப்படின்னு. நீ அதுதான் எனக்கு தோணுது, வைலண்ட் சஸ்டைனபிள்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அது யார் சொன்னாங்கன்னு ம். எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அது அதை வந்து பேயரை பார்க்கும்போது தோணுது. பேயருடைய ஹோம் பேஜ்ல வி ஆர் டுவர்ட்ஸ் சஸ்டைன் இந்த இவங்க பண்ண மாதிரி தான், எம்எஸ்எஸ்ஆர்எஃப் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, ம். அந்த மாதிரி பேர் வந்து அவங்க சஸ்டைனபிள் நோக்கியும் நஞ்சில்லாத உணவு நோக்கியும் மனிதர்களுடைய ஆரோக்கியம் நோக்கியும் இருக்கிறாங்களாம். அவனுடைய ஹோம் பேஜ்ல ஸ்க்ரால் ஆகுது. ம். இதை விட அபத்தமான ஒரு வைலண்ட் சஸ்டைனபிலிட்டி எனக்கு தெரியல. நீங்க அந்த வைலண்ட் சஸ்டைனபிள் கூட கொஞ்சம் சொல்லலாம், அது யார் டைம் பண்ணாங்க, இன்னைக்கு அதை எப்படி பார்க்கணும். ம்.
வயலன்ஸ் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு இந்தியர் ஒருத்தர் தான். அதாவது அவர் என்ன சொல்றாரு, இந்த அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு இது நாம வந்து இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கிறோம். ம். ஆஹ் எந்த கான்டெக்ட்ல நம்ம பேசியிருக்கோம்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து ஏதோ புதுசா ஒரு தொழிலை தொடங்கிட்டாங்கன்னா உடனே உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் நாங்க வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருவோம், எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருது. சரி. ஆஹ் நான் வந்து ம், புதுசாக வந்து தொழில்களை தொடங்குவதற்கோ அல்லது அதற்கு இது வந்து நான் அப்போஸ் பண்ணல. ம். நிச்சயமா தொழில் தொடங்குறது, ஏன்னா இந்தியா வந்து தனித்தனியாக சின்ன சின்னதாக தொழில்கள் என்னைக்குமே இருந்துச்சு, பரவலாக தொழில்கள் என்னைக்குமே இருந்துச்சு. ம். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, அந்த தொழில்களை தொடங்குறதுக்கு இப்போ நேற்று ஒரு நம்ம இவரு ஸ்டீஃபனோட பேசிட்டு இருந்தேன், பேராசிரியர் ஸ்டீஃபனோட நேற்று பேசும்போது ம். அவர் சொன்னாரு, சார் நான் ரொம்ப நாளா இது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நம்ம இது நானோ என்டர்பிரைசஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது 2 3 பேர் மொத்தமே வேலை செய்யக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ், ம். ஒரு வர்த்தக நிறுவனம், ம். 2 பேர் 3 பேர் இருக்கக்கூடிய சிறு வர்த்தக நிறுவனம், ம். ஆஹ் இந்தியாவுக்கு அதுதான் சரியான நிறுவனமா இருக்கும், பெரும் நிறுவனங்கள் நமக்கு வந்து சரியா இருக்காது அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு அதை பத்தி நேற்று பேசிட்டு இருந்தாரு. ம். அதான் நான் அவருக்கு சொன்னேன், நாம இது எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, என்னைக்கு வந்து பெரும் பெரும் முதலீடு போட்டு இந்த முதலாளித்துவம் எங்க துவங்குதுன்னா, பெரும் முதலீடு வந்து யாரெல்லாம் செய்ய முடியும். ம். இப்ப பெரும் முதலீடு எங்க தேவை ம். அப்படின்னா, நம்ம உற்பத்தி வந்து பெருசா செய்யணும் அப்படின்றது யாருக்கு தேவை அப்படின்னா, நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அனைவருக்கும் தேவை, ம். நிச்சயமாக தேவை, இன்றியமையாத பொருள் ஒண்ணு. ம். ம். இரண்டாவது, அதை வந்து அவங்களாலேயே உற்பத்தி செய்யவோ அதை வந்து அவங்க இது பண்ண முடியாது அப்படின்ற அளவுல இருக்கும்போது தான் அது தேவை. ம். 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 இப்போ ஒரு கார் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து நம்மளால செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆமா. ஆ. ஆனா கார் வந்து இன்றியமையாத பொருளா, எல்லாருக்கும் தேவையான பொருளா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ம். இப்போ இந்தியாவுல இன்றியமையாத பொருள், மக்கள் எல்லாருக்கும் தேவையான விஷயம், நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடிய உணவு, இருப்பிடம் மற்றும் உடை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மருத்துவம். மருத்துவம். இதற்கான எல்லா விஷயங்களும் இந்தியாவுல பரவலாக வந்து நீங்க உற்பத்தி செய்யலாம். ம். உற்பத்தி செய்யறதுக்கும் நுகர்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் ரொம்ப குறைச்சது. ம். ம். அதனால இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்திய அஹ், நிலப்பரப்புக்கு அவசியம் இல்லாத ஒன்று. பெரும்பாலான விஷயத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன். ம். ஆனா நாம வந்து அத்தியாவசியமான நுகர்வுன்னு சொல்லக்கூடிய 70% to 80% நாம நுகரக்கூடிய அன்றாட தேவைகளுக்கான விஷயங்கள் ம். ம். எல்லாமே வந்து நீங்க ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள நீங்க வந்து உற்பத்தி பண்ணிடலாம். ம். ம். அப்போ இது உற்பத்தி செய்யறவங்க வந்து பெரும் நிறுவனங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். சின்ன சின்ன நிறுவனங்கள், அந்த சின்ன நிறுவனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல், அவங்க ம். வந்து ஆனா என்ன, இன்னைய தேதிக்கு அவங்களால லாபகரமா உற்பத்தி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றதுதான் பிரச்சனை. ம். ஏன்னா பெரும் முதலாளிகள் பெரும் முதலீடு போட்டு செய்யக்கூடிய அந்த இதுல இருந்து என்ன பண்ணா, வேணும்னே ம். வந்து இந்த சின்ன ஆளை ஒழிக்கிறதுக்குன்னே வந்து குறைச்ச ம். விலையில வித்து ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ம். அப்ப ம். நாம விலை அடிப்படையில அதோட சண்டை போட்டோம்னாலோ, அல்லது அவன் சொல்லக்கூடிய ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது, அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் மூலமா நாம வந்து பேக்கேஜிங் அது இதுல சண்டை போட்டோம்னால என்னைக்குமே வெற்றி அடைய முடியாது. ம். அப்ப நம்ம வெற்றி எப்படி அடைவோம்? ம். சிறு நிறுவனங்கள் எப்படி வந்து தன்னை வந்து லாபகரமாக வச்சுக்கும் அப்படின்னா, ம். ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான். ம். நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஹ் சம்பந்தத்தை வச்சுதான் நம்ம வந்து இதை வந்து இது பண்ண முடியும். அதை ம். ஏற்படுத்துறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆ. சோ நாம வந்து தீர்வை நோக்கி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்ல ட்ரூத்ஃபுல்னஸ். ட்ரூத்ஃபுல்னஸ் எங்க கிடைக்குது?
நாம வந்து ம், ட்ரூத்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கோ அல்லது ஈவன் செய்தி நிறுவனங்களுக்கோ வந்து நாம சப்ஸ்கிரைப் பண்றோமா? ம், ம், இரண்டாவது இன் பர்சன் கம்யூனிட்டிஸ். ம், நம்ம ஆட்கள் வந்து தெளிவாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு எனக்கு இன்னமும் தீர்க்கமா இப்போ அந்த ஒரு முடிவு தெரியுது. ம், ம், நான் இங்க வீடு வச்சிருக்கேன், அங்க நிலம் வச்சிருக்கேன், இங்க இது வச்சிருக்கேன் அப்படின்றத மாற்றுற அளவுக்கு நமக்கு தைரியம் வரணும். ம், 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 நான் இவர்களை சார்ந்து இருக்கிறேன். இது ம், என்னுடைய மக்கள். அது வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களா இல்லாம இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது ஒரே சிந்தனை அடிப்படையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். ம், அது ம், மாதிரி இருக்கிறவங்க ம், தைரியமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு என்னன்னு நான் பார்க்கிறேன்னா, இடம் பெயர்றது. ம், இன் பர்சன் கம்யூனிட்டியாக மாறுறது. ம், 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 அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன் பர்சன் கம்யூனிட்டியாக மாறுறதுக்கு தைரியம். அதுல வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு இன் பர்சன் கம்யூனிட்டியா மாறுறதுக்கான தைரியம் நம்ம மக்களுக்கு தேவை. அது வரணும். ம், ம், உண்மையை நோக்கி உண்மை செய்திகளை நோக்கி வந்து அதை வந்து ஆதரிக்கிறது. இரண்டாவது இன் பர்சன் கம்யூனிட்டியா மாறுறது. ம், மூன்றாவது வந்து நம்ம இப்ப ஜஸ்ட் நம்ம பேசின மாதிரி நுகர்வுக்கும் உற்பத்திக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தை கம்மி பண்றது. ம், சின்ன ம். நிறுவனங்களோட அதிகமா நாம தினம் தினம் நுகரக்கூடிய பொருட்கள்ல எத்தனை பொருட்கள் சிறு நிறுவனங்கள்ல இருந்து வருது? எத்தனை நீங்க பொருட்கள் சொல்லும் வந்து போது ரெண்டு பேர் அண்ட ஞாபகத்துக்கு வராங்க. ஒண்ணு ம், நம்மாழ்வார், இன்னொன்னு மார்ஸ். ம், இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிக்கிறது ஜீவா. ஒரு ம், முறை ஜீவாவை நானும் பேசும்பொழுது அஹ், இந்த காந்தி மார்க்ஸ் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தோம். இப்போ உணவு சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஹ், புத்தகத்துல இருந்து எடுத்து அவருக்கு அமிச்சேன். ஒரு சிம்பிள் லைன் அது ஆக்சுவலா. எதெல்லாம் நீங்க வந்து மண்ணில் போட்டா அது வந்து மக்களையோ ம், சுழற்சிக்குள்ள வரலையோ அதெல்லாம் கேபிட்டலிசத்துக்கு வழிவகுக்குன்றாரு உற்பத்தியில. ம், ஒண்ணு. நம்மாழ்வார் இதே பொருளாதார ரீதியா எப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து வெறும் பச்சை துண்டு அது இதுன்னு ஆக்குறாங்களே தவிர அவர் நல்ல பொலிட்டிக்கல் சிந்தனையாளரா நிறைய பேசுறாரு. அதை கழிச்சுட்டு பாக்குறாங்க சௌகரியமா மார்க்கெட்டுக்கான ஆளா. ஆனா டெக்னிக்காலா நம்மளுடைய அரசு மாத்திட்டாங்க. டெக்னீஷியனா மாத்திட்டாங்க. ஆர்கானிக் டெக்னிக்கோடைய தலைவராக நம்மாழ்வாரை நம்ம சித்தரிக்கிறத நம்ம பண்ண மிகப்பெரிய துரோகம்னு சொல்லுவேன். நான் நம்மாழ்வாருக்கு அஹ், பண்ணக்கூடிய துரோகம். தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் அப்படி பண்ணல. சிந்தனையாளராகவும் அவரை ஒரு பிலாசபராகவும் வந்து பார்க்கிறது. நான் வந்து ஒரு மாற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிடாமினன்ட் எக்கானமிக்கு எதிர்த்து சிந்திச்ச ஆமா, ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆளு. புரட்சியாளரா தான் நான் அவரை அஹ், பார்க்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல வரேன். அவரு ஒரு சிம்பிள் லைன் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஈரோடுல பேசியிருக்கும் போது, நாம வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இம்போர்ட் டிபெண்ட் எக்கனாமில இருக்கோம் பாரு. ம். இதை விட சிம்பிளா ஒரு சஸ்டைனபிளுக்காகவோ லோக்கலைசேஷனுக்காகவோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சுருக்கி சொல்ல முடியுமான்னு நமக்கு தெரியல ஆங்கிலத்துல. தமிழ்லயுமே முடியாது அவர் அளவுக்கு சுருக்கிறதுக்கு. அந்த மொழியை எளிமைப்படுத்துறதுக்கு அவர் ஏகப்படுத்தி படிச்சிருக்காரு போல இருக்கு. மக்கள் கிட்ட இருந்தும் புத்தகத்துல இருந்தும் மனிதர்களுக்கு ஆளுமைகள் கிட்ட இருந்தோம். அதுல அவர் சொல்றது வி ஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடியூசரா பார்க்கும்போது வி ஆர் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், கன்சியூமரா பார்க்கும்போது வி ஆர் இம்போர்ட் டிபெண்ட் அப்படிம்பாரு. ம். ம். இது இந்த சைக்கிளை அப்படியே உடைக்க வேண்டியிருக்கு நம்ம. அடிப்படையில இந்த கேபிட்டலிஸ்டிக் கம்யூனிட்டியா இல்லாம இருக்கணும்னா இந்த சைக்கிளை உடைக்க வேண்டியது இருக்குங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அது எப்படின்னா இப்ப நான் ரீசெண்டா பாக்குறேன்னா, இப்போ நம்ம திண்டிவனத்துக்கு பக்கத்துல வேலை செய்யறோம் இல்லையா, ஊர்ல இருக்கிற எல்லா பாலும் அட்சன் வாங்கி போறான். பாலை அங்க இருக்கிற மொத்த கடைகளும் அட்சன் ஆரோக்கியம் இருக்கு. யோசிச்சு ம். பாருங்களேன். அட்சன் வந்து சில்லறை யூனிட் போட்டு ஒரு 10 கிராமத்துல இருந்து வாங்கினான் நைட்டு ம். 7:30 மணிக்கு. அது வந்து முன்னாடி வந்து பால்னா லிட்டர் கணக்கு பண்ணுவோம்ல, இப்ப அப்படி இல்லை. அது வந்து ஃபேட்டு அப்புறம் என்எஸ்எஃப் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க. ம். இதெல்லாம் கணக்கு பண்ணி அங்க பிரைஸ் காட்டுது. அந்த பிரைஸ் தான் உங்களுக்கு கால்குலேட்டிவா கொடுக்குது அட்சனும் மத்த எந்த நிறுவனமும். அது அவங்களுடைய ஆம், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. அந்த வேரியேஷன் பாத்தீங்கன்னா 35 32 ரூபாயில இருந்து 40 வரைக்கும் நான் நேரடியா பார்த்தேன். கார்த்திகை நேரடியா பார்த்துட்டு வந்தாரு அதை. இது என்ன ரூபா காட்டுது பால் அளந்து ஊத்தினா வேற வேறன்னு கேட்டாரு. இல்லைன்னா அது இப்போ இப்படிதான் ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்தும் ஃபேட் கன்டென்ட்ட பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. வேஸ்ட் பண்ணி பிரைசிங் வந்துருச்சுன்னா அப்படின்னா. ஆனா அது இப்ப விஷயம் இல்லை. விஷயம் என்னன்னா ஊர்ல இருக்கிற மொத்த பாலும் பேக்கேஜிங் போகுது.
ஊருக்கு மொத்தமும் பேக்கெட் பால் வருது. ம். இப்ப வெளிநாடுகளை விட்டுருங்க, நம்ம இந்த இம்போர்ட் டிபெண்ட் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஆரோக்கியா கிராமத்து பாலையும் அடிப்படையில இருந்து கிராமத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த சைக்கிள என்ன பண்றது இது? அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. அது நேரடியா போன வாரம் சந்திக்கும் பொழுது ஒரு கேள்வி வருது. அதேதான் அரிசிக்கும். இங்க இங்க விளையிற எல்லா அரிசியும் ஏத்தி நெல்ல அமைச்சிட்டு அரிசியை மொத்தமா கடையில வாங்குறோம். காரணம் மெஷினரிஸ். கலசப்பாக்கண்டையும் சுத்தி சுத்தி சொல்றது என்னன்னா, சிறு எந்திரங்களே இல்ல. வச்சா பெரிய மிஷின் தான். நீ நெல்லூர் போ, இல்ல ரெடில்ஸுக்கு போ, இல்லைன்னா ஆம்பூருக்கு போ, இல்ல களம்பூருக்கு போ. அருகாமையில சிறு எந்திரங்கள். ஏன் இந்த டெக்னாலஜி இப்போ இந்தியாவிலையும் சரி, உலக நாடுகளிலும் சரி, இன்னைக்கு இல்லாத தொழில்நுட்பம் கிடையாது. ஸ்டாலின் உட்பட டிரைவர்லெஸ் கார்ல உட்காந்து பாட்டெல்லாம் போட்டு வீடியோ போட்டாப்புல. ஆனா ஒரு சிறுதானியத்துக்கான எந்திரம்னு பார்க்கும்பொழுது மக்கள் கிட்ட போய் சேரல. ஆனா சிறுதானியத்துக்கான வருஷத்தை கொண்டாடி முடிச்சிட்டோம் 2023. ஆச்சரியமா இருக்கு. அதுக்கான எந்திரம் கிடையாது, அதற்கான ப்ராசஸிங் மாடல் கிடையாது, அதற்கான வேல்யூ அடிஷன் மாடல் கிடையாது. ஆனா டிரைவர்லெஸ் காருக்கு போயிட்டோம் நம்ம. இங்க இங்க அடிப்படையில சாப்பாட்டுக்கும் நோய் இல்லாத வாழற வாழ்க்கைக்கும் தேவையான சின்ன சின்ன முயற்சிகள். அது வெறும் மெக்கனைஸ்ட் பண்ணாலே போதும். சிறு முயற்சியில அதை பத்தின இல்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, செவ்வாய் கிரகத்துல கொய்யா செடி முளைக்குமான்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு அதை டீசென்ட்ரலைஸ் மட்டும் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம சொன்ன மாதிரி ஹைப்பர் லோக்கலைசேஷன், கம்யூனிட்டி பில்டிங்கு, சின்ன எந்திரங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, மெக்கானிக்ஸ் மேல நம்பிக்கை வைக்குது. மறுபடியும் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா டேட்டா ட்ரிவனாவே பாக்குறோம். அந்த உலகத்தை டேட்டா தான் இயக்கணும். சிறு எந்திரங்களு இப்போ சிங்கர் மிஷனுக்கு ஆதரவு தெரிவிச்ச காந்தி தான் வேணுமா இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, அதாவது நான் மிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவா சொல்றது, அரசாங்கத்துல பல பேர்கிட்ட பேசும்போது, நீங்க ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு கிராமத்துல எடுத்துட்டு போய் ஒரு மிஷினை போடுறீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களால அந்த மிஷினை பழுது பார்க்க முடியுமா? அதுதான் கிரைட்டீரியா. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, மக்குச்சுன்னா அது கேபிட்டலிசத்துக்கு ஒரு துணை போகாத ஒரு விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இயந்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களே அதை பழுது பார்க்க முடியும்னா, அந்த இயந்திரம் அந்த எக்கானமிக்கு தொடர்ந்து வேலை செய்யும். ம், ஆனா ம், அந்த இயந்திரத்தை சின்ன சின்ன பழுது பார்க்கறதுக்கும் வெளியில இருந்து ஒரு ஆள் வரணும்னா, அந்த ம், இயந்திர எக்கானமிக்கு இந்த உள்ளூர் எக்கானமியை நீங்க அடிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ம், 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 சோ உள்ளூர் எக்கானமியை நீங்க பலப்படுத்தணும் அப்படின்னா, ம், நீங்க உள்ளூர் எக்கானமியை பலப்படுத்துறீங்களா, இல்ல நம்ம போன வாரம் பேசின மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிட்டலிசத்தை பலப்படுத்துறோமா ம், அப்படின்ற தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். ம், ம். எல்லா விஷயத்திலையும் சொல்றேன். இப்போ ஒரு ஆமா. போலீஸே எடுத்தீங்கன்னா, ம், போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு. போலீஸ் ஃபோர்ஸ் உடைய கடமை என்னன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் செக்யூரிட்டி கொடுக்குறது. ம், ம், ஆனா ம், ம், இது உள்ளூர் மக்களுக்கும் உள்ளூர் போலீஸுக்குமான ஒரு தொடர்பை சார்ந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்துச்சுன்னா ம், அது நடக்கும். ம், ம், ஆனா எப்ப போலீஸ் ஃபோர்ஸ் முழுக்க முழுக்க ஒரு ம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு, ஒரு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கேமரா, அந்த ம், கேமராவை இயக்கக்கூடிய சேட்டலைட், அதுல இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன், இதை நம்பி போலீஸ் ஃபோர்ஸ் இயங்குதோ, ம், ம், என்ன ஆகுதுன்னா அதை பழுது பார்க்க முடியாது. ம். சென்னை முழுக்க ஆமா, 40,000 கேமராவை நம்ம வச்சிருக்கிறதாக ஒரு செய்தி படிச்சது. இவ்வளவு ஆமா. இந்தியாவிலேயே மிக அதிக அளவுல அதிகம். கேமரா ஆமா. பொருத்தப்பட்ட ம், நகரமாக சென்னை இருக்கு. ம், ம், படிச்சப்ப நான் முதல்ல ஆச்சரியப்பட்டேன், எதுக்கு இவ்வளவு பண்றோம்னு. ஆனா ம், 2வது முறை நான் அதை யோசிக்கும் போது பல ம், இடங்கள்ல பாக்குறேன், அந்த கேமரா நாம நம்மளுடைய அரசாங்கங்கள் எல்லாமே ம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பழுது பார்க்கறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மெயின்டெனன்ஸை பத்தி யோசிக்கிறது இல்லை. வந்தே பாரத்ல இருந்து எல்லாத்துக்கும் அதே நிலை. இப்ப ம், சமீபத்துல நேற்று முந்தா நேத்து எங்க ஆடிட்டரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, வந்தே பாரத் ம், விட்டு 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தேன், டாய்லெட்ல ஒண்ணுமே வேலை செய்யல, கதவுல இருந்து எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னாரு. ம், 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 ஏன்னா வந்தே பாரத் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் பாக்குறோம். அது கொடி அசைக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ஆப்டிக்ஸ்க்கு நல்லா இருக்கு. ம், போட்டோ ம், ஆப்பர்ச்சுனிட்டி, இப்ப பிரதம மந்திரி வந்து எல்லா வந்தே பாரத்தையும் கொடி அசைச்சு திறந்து விட்டாரு.
உடனே ம், ஆஹா ஓஹோன்னு அதுல நம்ம மக்களும் போய் பஜனை பண்ணிட்டு வந்தே வாரத்துல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. ம், ஆனா 6 மாசம் கழிச்சு அதை பராமரிக்கிறதோ பழுது பார்க்கறதுக்கோ நம்ம கையில தொழில்நுட்பம் இல்லை. ம், ம், அதற்கான பட்ஜெட் இல்ல, அதற்கான ஆட்கள் இல்ல, அதை செய்யறதுக்கு புரிதல் இல்ல, அதற்கான திறன் இல்ல. ம், ம், இன்னைக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய பல இயந்திரங்கள் கிராமத்துல எடுத்துட்டு போய் நம்ம வந்து ஹை எண்ட் சஃபஸ்டிகேட்டட் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி நம்ம வந்து இயந்திரங்களை எடுத்துட்டு போய் இறக்குறோம். ஆனா ம், எந்திரங்கள் ஒரு தடவை பழுது அடைஞ்சதுன்னா அதை வந்து பழுது பார்க்கறதுக்கோ அல்லது அந்த எந்திரங்களை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கோ வந்து ம், செலவு இல்லாம செய்யறது அப்படின்னா என்ன? நீங்களே ம், அதற்கான திறனை வளர்த்துக்கிறது தான். அந்த திறன் இல்லாத ஊர்கள்லாம் அந்த மாதிரி இயந்திரங்களை இறக்குறது ம், என்னதான் லாபம் வந்தாலும் அது வந்து ம், குறுகிய காலத்தோடைய ஒரு நோக்கமா இருக்குமே தவிர நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது அந்த பொருளாதாரத்தை அது அடிமைப்படுத்த தான் செய்யுமே தவிர அந்த ம், பொருளாதாரத்துக்கு அது அடிமையாக இருக்காது. ம், காந்தி ம், திருப்பி திருப்பி இதைதான் சொன்னாரு. இயந்திரத்தை ம், பத்தி பேசும்போது நான் இயந்திரத்துக்கு எதிர்த்தவன் அல்ல. ஆனா ம், இயந்திரத்துக்கு நீ அடிமையா இருக்கியா இல்லது இயந்திரம் உனக்கு அடிமையா இருக்குதான்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. ம், இன்னைக்கு இயந்திரம் பொருளாதாரம் இந்த ம், டிஸ்ட்ரக்டிவ் கன்வர்ஜென்ட் டிஸ்ட்ரக்டிவிசம்னு நாம சொல்லும்போது அது ம், சேட்டலைட் பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது இதை பத்தி நம்மளுக்கு சராசரியாக தினம் தினம் வந்து போதிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொருளாதாரமா இருந்தாலும் ம், ம், இது எல்லா பொருளாதாரமும் பெரும் முதலாளிகள் கையில இருக்கு. ம், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை இந்த பொருளாதாரத்தை சார்ந்து நாம வந்து நம்ம பொருளாதாரத்தை இயக்குறோமோ நம்மளுடைய உள்ளூர் பொருளாதாரம் நம்மளுடைய வீட்டு பொருளாதாரம் நம்மளுடைய சமையலறை பொருளாதாரம் இதை சார்ந்து இருக்கோ ம், அந்த அளவுக்கு நாம வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பொருளாதாரத்திற்கு சப்ஸ்கிரைபரா மாறும், ஆமா. சந்தாதாரராக மாறுறோம். நாம ஒவ்வொரு உணவு உட்கொள்ளும் போதும் ஒவ்வொரு விஷயத்தை நுகரும் போதும் இந்த பொருளாதாரம் இன்னும் வலுவடைகிறது. நம்மளுடைய சுய சிந்தனையும் சுயசார்பும் ஒவ்வொரு முறையும் குறைஞ்சிட்டே போகுது. இதுதான் என்னுடைய இறுதி கருத்தா சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியா நிறைய பேச வேண்டியிருக்கிறதுல 5 எபிசோட் பேசியிருக்கோம் நியோ கேபிட்டலிசம்ங்கிற பேர்ல. பல்வேறு தலைப்புகள் அதை ரொம்ப இறுதியாக அந்த கன்வர்ஜென்ஸ் அதில் மீள்வதற்கான நம்ம முயற்சி என்னவா இருக்கலாம்ன்றதெல்லாம் பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு புதிய சீசன் கான்டெம்பரரி அரசியலோட சேர்த்து பேசுகிற போல வருவோம். தொடர்ந்து கேளுங்க, எழுதுங்க, பேசுங்க. நன்றி.